கர்த்தருடைய வேத பகுதி உங்கள் கையில் இருக்குன்னு நான் உணர்கிறேன். எடுத்தவங்க எனக்காக உங்களுடைய வேதத்திலிருந்து என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், யாக்கோபு 4வது அதிகாரம் 1 முதல் 12 வசனங்களை நான் வாசிக்க கேட்டிருக்கிறோம். அந்த வேத பகுதியை திருப்பி எடுத்து வச்சுக்கோங்க. சுருக்கமாக இந்த காலங்களில் நான் என்ன செஞ்சேன், புக் ஆஃப் யாக்கோபுன்ற புத்தகத்தை நான் பேசிகிட்டு இருக்கிறேன், தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கேன். விசேஷமாக நீங்களாம் வெவ்வேறு இடத்துலேருந்து வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம எல்லோரும் ஒரு இடத்துல இடத்துல என்ன செய்கிறோம், வேலை பார்க்குற இடத்துல காணப்படுகிறோம். ஏன்னா வேலையில் இருக்கிறதுனால என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சமயத்தில் என்ன வரும்னு கேட்டால் பாடுகள் வரும், முரண்பாடு. ஆங்கிலத்தில் போட டீலிங் வித் கான்ஃப்ளிக்ட் அண்ட் சீக்கிங் பீஸ்ன்னு போட்டிருக்கேன். ஆக நம்ம மனிதனாக இருக்கிறதுனால பாவம் மனிதனாக இருக்கிறதுனால எனக்கும் குறைகள் இருக்குது, எனக்கு பக்கத்தில் இருக்கவங்க மற்றவங்களும் குறைவுள்ளவர்களாக இருக்கிறாங்க. பிரச்சனை வராமல் இருக்கவே இருக்காது. யார் வீட்டிலையும் பிரச்சனை வராமல் இருந்திருக்கா? எப்போவுமே எங்கள் வீட்டில் சண்டையே நடந்ததில்லை. சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லைங்க, நான் ரொம்ப நல்லவங்க, நான் யார்கிட்டையும் சண்டை போட்டதே இல்லை. பார்க்கலாம் யாராச்சும் பாருங்களேன். சின்ன குழந்தை பிறந்த உடனே அதே சண்டை பிடிக்குது. சின்ன பிள்ளை பார்த்துருக்கீங்களா? 1 வயசு 2 வயசு ஓடி ஆடி தெரியும் பார்த்தீங்களா? சண்டை போட்டு தெரியுது பார்த்துருக்கீங்களா? அது யார் கற்றுக் கொடுத்ததெல்லாம்? அது எல்லாருக்கும் அது சரீரத்தில் நம்ம பிறவியிலேயே என்ன பிறந்திருக்கோன்னு பதில் சொல்லுதுன்னா, நான் பாவத்தில் என்ன செஞ்சுருக்கேன், பாவத்தில் கற்பம் தரிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்கிறார். எனவே நம்முடைய குணாதிகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை தான் இன்றைக்கி யாக்கோபு சொல்கிறாரு. யாக்கோபு தொடர்ந்து என்ன செய்கிறாரு, சபைக்கு என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, சபையை குறித்து பேசிகிட்டு இருக்காரு. சபை எப்படிப்பட்ட சபையாக இருக்கணும், எப்படிப்பட்ட மக்கள் வாழணும் அப்படின்றதுக்கு நிறைய அறிவுரை கொடுத்துட்டு வர்றாரு. அதில் தான் இன்றைக்கி 4வது பகுதி. போன வாரத்துக்கு முன்னாடி வந்திருப்பீங்கன்னு சொன்னால் நாவை பற்றி பேசுகிறார் 3வது அதிகாரத்தில். 4வது 2 விதமான ஞானத்தை பற்றி பேசுகிறாரு. அதே 3வது அதிகாரம் 13 18 வசனம் உலக ஞானம், கடவுள் ஞானம்னு நான் பார்த்தேன். இன்றைக்கி என்ன பேசுகிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் பாடு இருக்குது, பிரச்சனைகள் வரும், முரண்பாடுகள் வரும், மோதல்கள் வரும். நிச்சயமாக எல்லாரும் நம்மளை ஏற்றுக்குவாங்கன்னு கேட்குறீங்களா? நான் எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் நான் நினச்சிட்டு இருக்கலாம் நல்லவன், மற்றவன் பார்வையில் நான் நல்லவன் கிடையாது. சார், ஒவ்வொருத்தரும் விதவிதமாக இருக்கிறதுனால நிச்சயம் என்ன வரும் உங்களுக்கு. விசேஷமாக நீங்கள் வெவ்வேறு இடத்துல வேலை பார்க்குறீங்க. உங்கள் வேலை ஸ்தலத்தில் நான் பார்த்துருக்குறேன், கடவுளை அறியாத பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, குடிக்கிறாங்க, வெறிக்கிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. நம்ம நல்லது சொன்னால் கூட அவனுக்கு கேட்க மாட்டான். பார்த்தீங்களா? நிறைய பேர் நல்லது சொல்லி கெட்ட பேர் வாங்கியிருக்கோம் தெரியுமா உங்களுக்கு? நல்லது சொல்லி என்ன வாங்கிடுவோம், கெட்ட பேர் வாங்கிடுவோம். சரி, அது போயிட்டு போகுது. ஆக இதுதான் மனித உலகம். எனவே நானும் நீங்களும் இப்படி இருக்கிறதுனால என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சில அறிவுரைகளை யார் கொடுக்குறார், யாக்கோபு என்ன செய்கிறார்னா, உங்களோட விசுவாச பிள்ளைகளுக்கு அன்னைக்கு முதல் நூற்றாண்டு இந்த விசுவாச பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்குறாரு. அதை தான் இன்றைக்கி நான் உங்களோட கூட பேச போகிறேன். எப்படி நம்முடைய வாழ்க்கையில் வர்ற முரண்பாடுகளை நம்ம சமாளிப்பது, கையாள்வது. 2வது, எப்படி சமாதானமாக இருக்கிறது எல்லாரும் கூடயும். ரொம்ப கஷ்டமான காரியம் சமாதானமாக எல்லோரும் கூட இருக்கிறது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா, நம்ம எல்லோரும் சமாதானமாக இருந்தால் கூட மற்றவங்க நம்மளோட சமாதானம் இருப்பாங்கன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ நான் எல்லார்ட்டையும் பேச விரும்புவேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் மற்றவங்க நம்மகிட்ட பேச விரும்புவாங்களா? நான் என்னை பற்றி நினைக்கும் போது நான் ஏசாமியை பற்றி தான் நினச்சேன். நம்ம பாவி இந்த வச்சுக்கோங்க, நம்ம ஒன்றும் தெரியாது, நமக்கு எல்லோரும் நம்மளை ஒருத்தன் பேசலைன்னா எனக்கு வருத்தம் கிடையாது, போனேன் போ அப்படின்னு சொல்லிட்டு. ஏசாமியே சிலுவையில் அரைஞ்சிட்டானுங்க பாருங்கள். ஏசாமி வேதம் சொல்லுது, அவர் பாவமே அறியாதவர், யாருக்கும் ஒரு தீங்கு கூட சொல்லலை, யாரையும் கூட என்ன செய்யலை, அவர் எந்த விரோதமும் பண்ணலை வேதத்தின் அடிப்படையில். அது தேவனுடைய குமாரனாக இருக்கிறார், எல்லாருக்கும் நன்மை செய்கிறார், அற்புதம் செய்கிறாரு. அவரை பிடிக்காதவன் நிறைய பேர் இருந்திருக்கான் தம்பி. அங்கே யாரும் பிடிக்கல, சிலுவையில் அரைச்சிட்டான், கொன்னுவிட்டான். அது மாத்திரம் கிடையாது, சீஷர்கள் விட்டு வச்சாங்களே யாராச்சும். சீஷர்கள் இருந்தாங்களே, பவுலாக இருக்கட்டும், பேதுருவாக இருக்கட்டும், மற்ற யாரையும் பிடிச்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க விட்டுட்டாங்களே எல்லாரையும். சும்மா போய் தொலைங்கடான்னு விட்டாங்களா? ஒருத்தரும் விடலை. அப்புறம் நீங்களும் எந்த பாதியில் எவ்வளோ பெருசு. ஒரு பாட்டு சின்ன வயசில் கேட்டிருக்கேன், பச்சை மரத்துக்கே இந்த பாடு, பட்டை மரத்துக்கு எந்த பாடுன்னு ஒரு பாட்டு. பட்டை மரத்துக்கே இந்த பாடு, பச்சை மரத்துக்கு என்ன பாடுன்ற ஒரு பாட்டு வந்திருக்கு. ஆக போன ஜனங்களுக்கே அப்படி நடந்துச்சுன்னா நீங்களும் என்ன ஏமாத்துறோன்ற மாதிரி அந்த பாட்டு வருது. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம்னா, வேதத்தை சபைக்கு வரும்போது நல்லா கவனமாக கவனிக்கணும். நான் மனிதர் சத்தத்தை கேட்க வரலை, ஆண்டோட வார்த்தையை கேட்க வந்திருக்கிறேன். ஆண்டோட வேத வசனம் கொடுக்குற அறிவுரையை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். விசேஷமாக இந்த சபைக்கு வருவீங்கன்னா, நான் வேதத்தை விட்டுட்டு வெளியில் எங்கேயும் பேச மாட்டோம், கடவுளோட வசனத்தை மட்டும்தான் பேச முயற்சி செய்வோம். ஏன்னு கேட்டால் அதுதான் ஜீவனுள்ள வார்த்தை. ஏன் கதை கேட்டு என்ன பிரயோஜனம்? ஏதாச்சும் லாபம் இருக்கா? நான் போகும்போதே என் வார்த்தை சேர்ந்து போயிடும். அந்த வார்த்தை வேத வசனம். எனவே நீங்களும் எங்கே நிற்கணும்னு கேட்டால் வேதத்தை கவனமாக கவனிக்கணும். கையில் வேத புத்தகம் இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க. புதிய ஏற்பாட்டில் 315வது பக்கத்தில் இருக்குது. யாக்கோபு 4வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. முதல் 3 வசனம் எனக்காக எடுத்து சத்தத்தை வைத்து நிறுத்தி வாசிக்கணும்.
என்ன செய்யணும் வாசிக்கும் போது சகோதரிகள் எல்லாருக்கும் கம்மா வரும்போது அல்லது ஃபுல் ஸ்டாப் வரும்போது நின்றணும். கம்மா வரும்போது ஒன்றுன்னு சொல்லணும், ஒரு பாஸு. அப்புறம் ஃபுல் ஸ்டாப் வரும்போது 1 2 3ன்னு லாங் பாஸ் அல்லது ஸ்டாப் பண்ணிடணும். நிறுத்தி நிதானமாக வாசிக்கலாம். சிஸ்டர் வாசிங்க. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் அல்லவா? நிஞ்சித்தும் கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாக இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நாளே சித்திக்கிறதில்லை. பண்ணியும் நிறைவேற்றும்படி வென்று பண்ணுகிறபடியினால். ஆக இன்னைக்கு முதல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி நம்ம ஒரு காரியத்தை பார்க்கும்போது அண்டர்ஸ்டாண்டிங் சோர்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட். அதாவது என்னுடைய பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். என் பிரச்சனைகளுக்கு அடிப்படை பிரச்சனை எங்கே இருக்குது, எல்லாத்துக்கும் காரணம் என்ன, அல்லது மூலதனம் எங்கே இருக்குது, சோர்ஸ்னால் என்னது, ஆதாரம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதை தான் முதல்ல நான் சொன்னது போல் மனித வாஞ்சை அல்லது மனித விருப்பம். மனிதன் ஒவ்வொருவரும் எப்படி இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, சுயநலவாதியாக இருக்கிறான். சுயநலம், நான் எனக்கு என்னை மட்டும்தான் நான் பார்ப்பேன், மற்றவங்களை குறித்து கவலைப்பட மாட்டேன். நான் என்ன செய்கிறேன், சுயநலவாத கிறிஸ்தவனாக இருக்கிறேன். இன்றைக்கி ஆண்டவர் அறிஞ்சவங்களும் அப்படி தான் இருக்காங்க, ஆண்டவர் அறியாத மக்கள் ரொம்பவே இருக்கிறாங்க. அவங்க ஒரே ஒரு நோக்கம்தான் இருக்கும், தன்னை குறித்து மட்டும்தான் அவங்க நினைப்பாங்க, மற்றவங்களுக்கு எந்த நன்மை குறித்து நினைக்க மாட்டாங்க. ஆக மொத்தத்தில் அவங்க நல்லபடியாக பேசுகிற மாதிரி வந்தால் கூட அவங்க சுயநலம் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கும் பின்னாடி. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆக இன்றைக்கி நீங்களும் நான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அப்படி அவன் சுயநலவாதியாக இருக்கிறதுனால அவன் வாழ்க்கையில் அவன் என்ன செய்கிறான், சண்டை போடுறவனாகவும் சச்சரவு பண்ணுறவனாகவும் முரண்பட்டவனாகவும் காணப்படுகிறான். நீங்கள் எவ்வளோ நல்ல மனிதனாக காணப்பட்டால் கூட, நீங்கள் நல்லதே விரும்பினா கூட அவன் சுயநலம் அவன் சுயநலத்துக்கு அடுத்ததாக எதுவும் இல்லைன்னா அவங்க என்ன செய்ய மாட்டான். இப்போ நீங்கள் வெவ்வேறு இடத்துல வேலை செய்கிறீங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்க. நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க, உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, ஆனால் உங்களை ரொம்ப பேருக்கு பிடிக்காமல் இருக்கும். ஏன் அப்படி? ஏன்னு கேட்டால் அது அவனுடைய சுபாவம். அதனால தான் இங்கே இப்போ வந்து இங்கே யார் பேசுகிறாருன்னா, விசுவாச பிள்ளைகளை பற்றி பேசுகிறாரு. யாரை பற்றி பேசுகிறாரு? விசுவாசி. இவனும் சபையில் வர்றான், அவனும் சபைக்கு வருகிறான். ஆனால் என்ன நடக்குது? உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதனால் வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? ஆக எனக்குள்ள சரீரத்தில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த உணர்வு இருக்குது, அந்த இச்சை இருக்குது. என்ன இச்சை? சண்டை போடுறது. அப்புறம் அதை குறித்து நான் என்ன செய்கிறேன், அப்படி தொடர்ந்து 2 வசனத்தை தொடர்ந்து பேசுகிறாரு. ஆக இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மனிதனும் டிஃபால்ட்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். டிஃபால்ட்னா என்னது? அவன் போர் செய்கிற உணர்வோடு தான் பிறந்திருக்கிறான். ஆக அவனுக்குள்ள தேவ ஆவியானோட அனுகிரகம் பாதுகாவல் இல்லைன்னு சொன்னால், கடவுளோட வழி நடத்துறது இல்லைன்னா, வேத வசன வெளிச்சம் இல்லைன்னு சொன்னால், அவனுக்கு வேறு ஒன்றும் தெரியாது. ஒரே ஒரு காரியம் தான் தெரியும், அவன் போட்டியும் போராமையும் வம்பும் வழக்கம் பிடிச்சவனாக தான் இருப்பான். கலாத்தியர் 5வது அதிகாரம் வாசிக்க வேணாம், 19லேருந்து 21 வரை வாசிச்சு பாருங்கள். மாமிசத்தின் குணாதிசயம் சொல்லி போட்டிருக்கும். மாமிசம்னா என்னென்ன பண்ணும், ஆண்டவர் அறியாதவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்குது. சபைக்கு வருகிற மக்கள் கூட 2 விதமான மக்களை நான் பார்த்துட்ருக்கேன். ஒருத்தவங்க தேவ ஆவியினால் வழிநடத்தப்படுகிறவங்க, தேவ சித்தத்தை செய்ய வாஞ்சிக்கிறவங்க. ஒருத்தவங்க சபைக்கு வந்து உட்கார்ந்ததுங்க மாம்சீகத்தில் காணப்படுவாங்க. எனக்கு ஒரே வார்த்தை, அவங்க பேசுகிற பேச்சிலே நீ கண்டுபிடிச்சலாம் யார் அவங்கன்னு சொல்லிட்டு. எனவே நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு 2 எடுத்துக்காட்டு சுருக்கமாக நான் சொல்ல போகிறேன். இப்படிப்பட்ட வேதத்தில் சில காட்சிகள் சொல்லப்பட்டிருக்கு, நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கான. ஒன்று காமிப்போம். ஆதியாகமம் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. ஆதியாகமம் 4வது அதிகாரம் எடுத்துக்கிட்டிங்களா? 1லேருந்து வாசிக்க ஆரம்பிக்கலாம். ஆதாம் தன் மனைவியாக ஏவாளை அறிந்தாள். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன், ஆபேலை பெற்றால் மேய்க்கிறவனானான். போதும், இந்த கதை நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆபேலை பற்றி, காயினை பற்றி தெரியும். காயின் ஆபேல் காயினுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் காய்கறி போட்டு அவன் விவசாயம் பண்ணுறவன். இன்னொரு வேலை இருந்துச்சு, என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆபேலுடைய வேலை மந்தையை மேய்க்கிறது. வாங்க 4வது வசனம். ம் 3வது வசனம் கூட வாசிச்சிருங்க. கொண்டு வந்தான்.
கொண்டு வந்தேன். இப்போ இங்கே நடக்கிற காரியம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஆபேலுடைய வேலை ஆடு மேய்க்கிறது. அவன்கிட்ட இருக்குது ஆடு தான் இருக்குது. அவன் நல்ல சிறப்பான ஆடை பார்க்குறான். பெஸ்ட்டான ஒரு காரியத்தை ஆண்டவருக்கு கொடுக்க விரும்புகிறான். இன்னொருத்தன் என்ன செய்கிறான்? காயின் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, அவனை என்ன செஞ்சான்? 3வது வசனம். இப்போ 2 பேரும் காணிக்கை கொண்டு போகிறாங்க. 2 பேரும் பாருங்கள், 2 பேரும் நியாயமாக தான் செய்கிறாங்க, தப்பாக ஒன்றும் செய்யலை. ரைட். 5வது வசனம். நான்காவது வசனம். காபேலுடைய காணிக்கை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார், ஆனால் காயினுடைய என்ன செய்யலை? ஏற்றுக்கொள்ளலை. என்ன காரணம் இருக்குன்னு சொன்னால், எபிரேயர் 1வது அதிகாரம், எபிரேயர் 11வது அதிகாரம் சொல்லியிருக்கு. வாசிக்க நேரம் இல்லை, வேணா விட்டுடுவோம். வேணா வாசிக்கணுன்னா வாசித்து பாருங்கள். காயின் எப்படிப்பட்ட, ஆபேல் எப்படிப்பட்ட, எபிரேயர் 11வது அதிகாரம் வாங்கலாம் இப்போ. எபிரேயர் 11வது அதிகாரம் எடுத்துக்கிட்டிங்களா? வாசிங்க 4வது வசனம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை செலுத்தினான், தேவனுக்கு செலுத்தினான். அதனால் பெற்றான். ஆக இங்கே நடந்த காரியம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொண்டார். அதுக்கு காரணம் என்ன? ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்குன்னா, அவன் விசுவாசத்தினால சிறந்த காணிக்கையை கர்த்தர் கொடுத்தான். அவன் கொடுக்கும்போது தேவனுக்கு உண்மையாக கொடுக்குறான், உள்ளத்திலிருந்து கொடுக்குறான், சிறப்பானது கொடுக்கணும்னு மனம் வாஞ்சிக்கிறான். அவன் என்ன செய்கிறான்? கடமைக்காக ஒப்புக்காக கொடுக்கல. காயின் மருந்து கொடுத்தான். காயின் எப்படி கொடுத்தான்? காணிக்கையில் கொடுத்தான். அது எப்படிப்பட்ட காணிக்கை வேதம் சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, அது என்ன செய்யலை? கடமைக்காக கொடுத்துருக்கான். 2 விதமான வெளிப்பாடு பார்க்குறோம். ஒரு சிலர் எப்படி செய்வாங்கன்னா, மனப்பூர்வமாக உள்ளத்திலிருந்து சிறப்பானதை ஆண்டவருக்கு கொடுக்க விரும்புவாங்க, த பெஸ்ட்னு சொல்லுவாங்க. சிலர் எப்படி கொடுப்பாங்கன்னா, கொடுப்பாங்க பார்ஷலாக, எப்படி கொஞ்சம் கடமை. இந்த 2 பேருக்கு கொடுக்குறதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் 6வது வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 4:6. உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? ஏன் வேறுபட்டது? நன்மை செய்தால் நீ செய்யாதிருந்தால் அங்கே நடக்கிற காரியம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆபேல் என்ன செய்கிறான்? ஆண்டவர் என்ன செய்கிறான்? அவனுக்கு மன கஷ்டம். அவன் சிறப்பாக செய்யலை. அவனுடைய பாரியத்தை கடவுள் பார்த்துட்ருக்காரு. கடவுளுடைய பிள்ளைகளுக்கு நான் இந்த அருமையான சாயங்கால வேளையில் சொல்லுகிற காரியம், நீங்கள் முகத்தை பார்க்குறீங்க, ஆண்டவர் உள்ளத்தை பார்க்குறார். நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க என்பது முக்கியம் கிடையாது. எவ்வளோ கொடுத்தாலும் சரி, எப்படி கொடுக்குறீங்க என்பது முக்கியம். ஒரு பெண்மணி வர்றா, 2 காசு தான் போடுறா, மற்றவங்க ஆயிரக்கணக்கான காசை பேங்க்கில் காணிக்க போடுறான். ஆனால் பெண்மணி ஆண்டவரை இயேசு சொல்கிறார், இந்த விதவை பெண் என்ன செஞ்சா? 2 காசு போட்டால் இருக்கிறதுலே பெரிய கிஃப்ட்டுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அவள் கொடுத்த அமௌண்ட்டு முக்கியம் கிடையாது, அவள் கொடுத்த பண்பு முக்கியம், கொடுத்த முறை முக்கியம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாக்கோபு ஆண்டவர் எபிரேயரில் சொல்கிறாரு, அவன் விசுவாசத்தினாலே என்ன செய்கிறான்? ஆண்டவருக்கு சிறப்பான காணிக்கையை விட காயினோட சிறப்பான காணிக்கை கொடுத்தான்னு சொல்கிறார். அப்போ இன்றைக்கி நான் சபைக்கு வருகிறேன், ஒருத்தர் கடவுள் நல்லபடியாக ஆசீர்வதிச்சிருக்காரு, சுகபலத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், நானும் திருச்சபைக்கு வருகிறேன். ஆனால் என்னைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கல. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன்கிட்ட இல்லை காரணம், அது எனக்கு உள்ள காணப்படுது. இப்போ ஒரு பிள்ளை நல்லா சின்சியராக படிக்கிறான், நல்ல மார்க் எடுக்கிறான், ஏன்னா அவன் நல்ல மார்க் படிச்சிருக்கிறான். இன்னொருத்தன் விளையாண்டுட்டு இருக்கான், ஒன்றும் படிக்க மாட்டான், நல்ல மார்க் எடுக்கலன்னு அது யார் குற்றம்? அது அவனோட. ஆக இன்றைக்கி விசேஷமாக இது கூட உலக பார்வையில் நம்ம பார்க்கும்போது மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வெளியரங்கமான காரியங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இங்கே நீங்கள் நல்லா கவனமாக கவனிச்சிங்கன்னா, விசேஷமாக 4வது அதிகாரத்தில் பெருசாக ஒன்றும் சொல்லப்படலை. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுது, கர்த்தர் ஆபேலையும் அவனோட காணிக்கையை ஏற்றுக்கொண்டார், காயினையும் காயினுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளலை. தான் 2 என்ன காரணம்? ஏன்னா ஆண்டவர் எங்கே பார்க்குறாரு? காணிக்கை பார்க்கல, காணிக்கை கொடுக்குற ஹார்ட்டை பார்க்குறாரு. நீங்கள் தங்கம் குடிக்கிறீங்களா வெள்ளி? இன்றைக்கி வர இந்த சபையில் 19 வருஷம் தாண்டி இருந்தேன். இப்போது நான் யார்கிட்டையும் எவ்வளோ நீங்கள் கொடுக்குறீங்க, எங்கே கொடுக்குறீங்க நான் கேட்டதும் கிடையாது, கேட்க போகிறதும் கிடையாது. கொடுக்குறதும் கொடுக்காமல் இருக்கிறதும் அவருக்கும் உங்களுக்கும் உள்ளது. நான் என்னுடைய பாலிசி ரொம்ப சிம்பிள். என்னுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார், இந்த ஊழியம் அவருக்குனா அவர் நடத்துவார். அதனால தான் யார்கிட்டையும் போய் ₹1 கூட இன்றைக்கி வர நான் கேட்டது கிடையாது, கேட்க போகிறதும் கிடையாது. அது எப்போவுமே எனக்கு கிளியர். அது நான் ஊழியத்துக்கு வரும்போதே நான் அப்படி தான் வந்தேன்.
பணம் சம்பாதிக்கணும் அங்கே உலகத்துலேயே இருந்திருக்கணும். பணம் சம்பாதிக்க இங்கே வந்து பணம் சம்பாதிக்கணும். இங்கே வந்து நமக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு வரல. தானம் தர்மம் பண்ணி உண்மையாக ஊழியம் பார்த்தா போதும். அப்போ இன்றைக்கி நான் என்ன சொல்ல வர்றேன் உங்களுக்குன்னு சொன்னால், நீங்கள் கொடுக்கும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமாக கொடுப்பீங்கன்னா, ஆண்டவருக்கு பிரியமான விசுவாச வாழ்க்கை வாழ்வீங்கன்னு சொன்னால், அதனால் யாருக்கு லாபம்னு கேட்டால் உங்களுக்கு தான் வரும். நீங்கள் நடக்கிற காரியம் என்னன்னு கேட்டால் சற்று வித்தியாசமாக இருக்குது. வாசிங்க எனக்காக 8வது வசனம் வாசிங்க. பேசி சமயத்தில் எழும்பி போதும். அதாவது இந்த இடத்துல நம்ம டீட்டெயிலாக போக முடியாது. அந்த வேத பகுதியை வாசித்து பாருங்கள். அடித்து கொண்டுறான். ஆண்டவர் கேட்குறாரு. அதுக்கப்புறம் அவன் சபிக்கப்படுகிறான். ஒரு பக்கம் போனால் கூட இப்போது இந்த இடத்துல நடந்த காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய சுயநலம். யாருடைய சுயநலம்? காயினுடைய சுயம். போராமல் தம்பி தான் இவன். தம்பிக்கு அவனுக்கு எடுத்தால் அவங்களுக்கு என்ன போச்சு? நல்லா இருந்துட்டு போகிறான். தம்பி நல்லா செஞ்சுடா, ரொம்ப சந்தோஷம்டான்னு சொல்ல வேண்டியதானே? மனித இயல்பு வந்து இன்றைக்கி நம்ம யாரு கூடயும் சண்டை போட வேணாம், சச்சரவு போட வேணாம். நீங்கள் நல்லா இருந்தாலே பாதி பேர் பிடிக்காது. தெரியுமா உங்களுக்கு? கொஞ்சம் நல்லா ஆசீர்வாதமாக இருக்கிற மாதிரி தெரியுங்க, அவனுக்கு அவ்வளோதான். நீங்கள் அப்போவே பார்த்த உடனே போயிடுவாங்க. இப்படி ரொம்ப பேர் இருக்கிறான் நமக்கு. இந்த போராமை பிடிச்சவன். வசனம் சொல்லுது, போராமையோ என்ன உருக்கி அப்படின்னா என்ன அர்த்தம்? டிபி வரும். எலும்புருக்கி நோய்க்குன்னா என்னது? டிபிக்கு தான் எலும்புருக்கின்னு நோய். போராமல் வேண்டாம். என்னுடைய ஆசை இங்கே இருக்கிற பிள்ளைங்க எல்லாரும் என்னோட ஆசீர்வாதமாக இருக்கணும், நல்லா இருக்கணும்னு ஆசை. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். எப்போ நான் ரொம்ப வருத்தப்படுவேன், இங்கே இருக்க பிள்ளைங்க ஒரு சில வேலைகளை போய் நான் கஷ்டப்படுறதை பார்க்கும்போது நம்ம வருத்தமாக இருக்கும். என்னடா இப்படி போயிட்டானே இந்த பையன் அப்படின்னு நினைப்பேன். ஒரு சில பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, இந்த நம்ம பிள்ளை நல்லா இருக்கானே அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கும். பெருந்தன்மை வேணும் எனக்கு. குறுகிய மனப்பான்மை இருக்கக்கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்ல எண்ணம் நமக்கு வேணும். ஆண்டோட பிள்ளைகளுக்கு அந்த பரந்த மனசை கடவுள் எனக்கு கொடுக்கணும், உங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் சபையில் எப்படி இருக்கிறாங்கன்னா அப்படி இல்லை. அதை தான் யாக்கோபு அங்கே சொல்லும்போது சொல்கிறாரு, உங்களுக்குள்ளே என்னென்னு வருது? சண்டை சச்சரவுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன கிடையாது, உங்களுக்கு போட்டியும் போராமையும் வம்பு வழக்கு வச்சுருக்கீங்கப்பா. அதெல்லாம் காரணம் என்னது? சுயநலம், செல்ஃபிஷ்னஸ். ஸோ இஃப் யூ ஹேவ் அ சோர்ஸ், த சோர்ஸ் இஸ் கான்ஃப்ளிக்ட். எங்கேருந்து வருதுன்னு கேட்டால் இட்ஸ் நத்திங் பட் செல்ஃபிஷ்னஸ், சின்ஃபுல்னஸ். பாவத்தினால பிறந்திருக்கிற நான் எப்போதும் சுயநலவாதியாக இருக்கக்கூடாது. இன்னொரு எடுத்துக்காட்டு கூட சொல்கிறேன் நான். நேரம் டைம். யோசேப்பு யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க. எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க? 11 பிள்ளைங்க. அண்ணன் பேர் 10 பேர் இருக்கிறான். யோசேப்பு 11வது பையன். யோசேப்புக்கு என்ன செய்கிறாரு? யாக்கோபு என்ன செய்கிறாரு? யோசேப்பு மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கிறாரு. ஏன்னா அவர் ரொம்ப நேசித்த மனைவியோட மகன். அழகான பலவர்ண கோட்டெலாம் வாங்கி கொடுக்குறாரு. ரொம்ப செல்லமாக வச்சுக்கிறாரு. அதில் வச்ச உடனே என்ன செய்கிறாரு? 10 பேருக்கும் ரொம்ப கோவம். எதுவும் போகாமல் தான். சொந்த தம்பி தான் அவன், ஒரே தகப்பனுடைய தகப்பன் பிள்ளை தான். ஏன்னா ஒரே வீட்டில் தான் பிறக்கிறான். ஆக இங்கே பாருங்கள் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சில வேலைகளில் நம்முடைய வேலை ஸ்தலத்துலையாக இருக்கட்டும், இல்லை குடும்பத்துலையாக இருக்கட்டும், இல்லை உறவினர்கள் மத்தியிலையாக இருக்கட்டும், நம்ம நல்லா இருக்கிறது மட்டும் சில வேலைகளை பலருக்கு பிடிக்காது. இந்த போட்டியும் போராமையும் வம்பு வழக்கும் ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது, மறந்துடக்கூடாது. எனவே நானும் நீங்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதான் வேதம் சொல்லுது, புறாவை போல் கபடற்றவர்களாகவும் பாம்பை போல் வினா உள்ளவர்களாகும். அப்படின்னா என்னது? யார் மேலேயும் நமக்கு பிச்சு இருக்கக்கூடாது. அதே சமயம் ஞானமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். எதை எங்கே செய்யணும், எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது, யார்கிட்ட பேசுகிறோம், யார்கிட்ட பேசக்கூடாது. பல வேளை நம்ம வெகுளியாக இருந்துடுறோம். அது ஒரு தப்பு தான். நல்ல எண்ணம் மட்டும் பத்தாது, ஞானமாகவும் இருக்கணும். ஆக இந்த நல்ல வேலையில் சொல்லுகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்பான பிள்ளைகளுக்கு, நான் வேலை செய்யலை பிரச்சனைகள் வரும்போது, ஆக சுயநலத்தினால் வர பிரச்சனைகள் வரும்போது, அவர்கள் தனிப்பட்ட தங்களுக்குள்ள ஒரு நோக்கம் வச்சுருப்பாங்க. அதுக்காக வந்து சண்டை போடும்போது நானும் நீங்களும் கவனமாக இருக்கணும். எப்படிப்பட்ட இடத்துல கூட இருக்கணும், யார் கூட இருக்கிறோம் என்பதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பார்க்கணும், நம்ம சரியாக இருக்கிறோமா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். சரியா? டைம் வேகமாக போகிறதுனால அடுத்த கதைக்கு வந்துடுவோம். இப்படி வரும்போது இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இப்போ யாரோ எனக்கு முன்னாடி, எனக்கு பக்கத்தில் இருக்கிறவன், எனக்கு வேண்டியவனோ யாரோ ஒருத்தர், என் வேலை ஸ்தலத்தில், என் குடும்பத்தில் எனக்கு வேண்டிய யாரோ ஒருத்தர் என் மேலே பொறாமையாக இருக்காங்க, சண்டை போட வந்துக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க? வாசிங்க, 4லேருந்து 6 வரை வாசிக்கலாம். யாக்கோபு 4 முதல் 6 வசனம். விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமாக பகை என்று அறியீர்களா? உலகத்துக்கு சிநேகம் இருக்க விரும்புகிறவன்
தேவனுக்கு பகைஞனாக இருக்கிறான். ஆவியானவர் இருக்கிறார் என்று நினைக்கிறீர்களா? அழிக்கிறார். எதிர்த்து நிற்கிறார். இந்த உலக வாழ்க்கையில் நம்ம என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நான் கடவுளை அறியாதவனாக இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவன் என் மேலே கோவப்பட்டான்னு வச்சுக்கோங்களேன். இவன் நான் என்ன பண்ணுவேன்? வாடா பார்ப்போம், வத்தியாராட்டையா நான் பார்க்குறேன். நான் என்ன பண்ணியிருப்பேன்? உலகத்தான போல் இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணியிருப்பேன்? நான் அவன் சரியாக நிற்பேன். அவன் ஒரு வாட்டி திட்டினா நான் 3 வாட்டி திட்டுவேன். அப்படி தானே திட்டணும்? வல்சனம் சொல்லுது. அதான் உடனே அவர் 4 திட்டுறாரு. பார்த்தீங்களா என்ன திட்டுறாரு? டே விபச்சாரக்காரனே, விபச்சாரக்காரியே, நீ உலகத்தை போல செய்கிற. யாரை பார்த்து பார்க்குற? உலக சிநேகம் யாருக்கு பகை? அப்படின்னா ஏன் இப்படி என்ன இருக்கக்கூடாது? நீ உலகத்தான போல நிற்கக்கூடாது. அதான் அவர் சொல்கிறாரு, யாரை பார்த்து நிற்காத, உலகத்தை பார்த்து நின்னா ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க முடியாது. எவன் ஒருத்தன் உலகத்துக்கு பார்த்து காப்பி அடிக்கிறானோ, இன்னும் உலகத்தை பார்த்து வாழ்கிறானோ, அவன் தேவனுடைய வாழ்க்கையில் பிரியமாக இருக்க முடியுமா? தேவ சித்தத்தை செய்ய முடியுமா? கடவுளை அறியாதவன் சண்டை போடுறான், கடவுளை அறியாதவன் பொறாமையாக இருக்கிறான், கடவுளை அறியாதவன் கண்ட வேலை பண்ணிகிட்டு இருக்கான் நமக்கு விரோதமாக. நம்மளும் போய் அதே பண்ணால் எப்படி இருக்கும்? அவனுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்னு சொல்லுங்கள். அதை தான் அடுத்து சொல்கிறாரு. கடவுள் நமக்கு வாசமாக இருக்கிறல்ல ஆவியான், நம்மில் வாசமாக இருக்கிற ஆவியான் நம்மிடத்தில் வைராக்கியம் வாஞ்ச உள்ளவராய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் விருதாவாய் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபையை அவர் அளிக்கிறாரு. எவ்வளோ கிருபை தர்றாரு? அந்த பிரச்சனையை சமாளிக்க சக்தி யார் கொடுப்பா எனக்கு? அவர் எனக்கு கிருபை தர்றாரு. பிரச்சனை இருக்குது, மனபாரம் இருக்குது, போராட்டம் இருக்குது. என்ன பண்ணுறது? எங்கே போகணும்? உலகமா ஆண்டவரா? யாரை பின்பற்றி இருக்கணும்? யார்கிட்ட போகணும்? வச்சுக்கோங்க, எனக்கு பிரச்சனை நடக்குது, நான் ஆண்டவர்கிட்ட பிள்ளை, பெரிய பிரச்சனை என்னென்னமோ நடக்குது, என்ன பண்ணட்டும்? நான் என்ன பண்ணணும்? அவன் கல்லடிக்கிறான், நானும் கல்லெடுக்கிறேன். அவன் திட்டுறான, நானும் திட்டுறேன். அவன் கோல் மூட்டுறானா, நானும் கோல் மூட்டுறேன். ஐயோ அப்பா, சில ஜனங்க செய்வாங்க பாருங்கள், என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரியவே தெரியாது, ஒன்றுமே புரியாது, என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஏன்னா அவங்கள போல் நம்மளால் செய்ய முடியாது, தெரியுமா அவங்களுக்கு? ஐயோ ஒரு சிலர் மாதிரி என்னால் செய்ய முடியாது, நான் தோற்று போயிட்டேன்ப்பா அதில், நான் உண்மையாக நான் சொல்கிறேன். ஐயோ ஒன்றுமே என்னால் முடியல, பேசக்கூட முடியல அவங்கள மாதிரி. அவங்க அப்படி பேசுகிறாங்க. ஆனால் ஒன்று மட்டும் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஆண்டோட கிருபை உங்கள் கூட இருக்கு. ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார். எந்த அப்ரோச்சை நீங்கள் எடுக்க போகிறீங்க? உலகமா, கடவுளோட அப்ரோச்சா? ஊஸ் அப்ரோச்? ஃபஸ்ட்டு மாதிரி ஏசாமி மாதிரி தான் நம்ம பார்க்கணும். வேதத்தில் பெஸ்ட்டு மாடல் யார்? பிரச்சனை வரும்போது யாரை பார்க்கணும்? சிலுவையை பார்த்துருங்க. எதை பார்த்துடணும்? நிறைய மாதிரி இப்போ நான் சொல்ல போகிறேன். 1-2 எடுத்துக்காட்டு வச்சுருக்கிறேன். ஏசாமி சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்ற. மன்னிச்சிருங்க, ஆண்டவர் பக்கத்தில் போயிருங்கய்யா. ஆண்டோட நாமத்தை தூசிக்கிற மாதிரி நிற்காதீங்க. ஆண்டோட பிள்ளையாக இருந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தை வரக்கூடாது, ஆண்டவர் பிரியமில்லாத செய்கை வரக்கூடாது. என்னுடைய வேலை இல்லை அவனுக்கு பழி வாங்குறது, என்னுடைய வேலையே கிடையாது. அவர் பார்த்துக்கிறாரு. யார் பார்த்துக்குவா? யார் பார்க்க போகிறா? என் பிரச்சனை எனக்கு வந்துச்சுன்னா யார் பார்த்துக்குவா? யாத்திராகமம் 14வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்கப்பா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீங்கன்னா பிரச்சனை வரும், யுத்தம்லாம் வரும். ஆனால் யார் தான் பார்த்துக்குவா அந்த காரியத்தை? அவர் பார்த்துக்க போகிறாரு. நான் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய கிருபை எனக்கு இருக்குது. இன்னும் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னா, இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது நான் அமைதியாக இருந்தேன்னா, ஆண்டோட அனுகிரகம் என் மேலே இருக்கிறதையும் ஆண்டோட வழி நடத்துதை நான் உணர்கிறேன். பிரச்சனை இருக்கும்போது நிச்சயம் கஷ்டமாக இருந்துச்சு. என்ன ஆண்டவரே இப்படி ஆச்சு, ஏன் ஆண்டவரேன்னு கேட்குறேன். நான் எனக்கு புரியல, ஏன்னா நான் சாதாரண மனுஷன் தானே, எனக்கு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு காரியத்தை உள்ளே வச்சிருக்கிறார் ஆண்டவர். கிருபை நீங்கள் உணர முடியும். அதான் சொல்லுது அந்த 3வது 4வது 5வது வசனம். நம்மில் வைராக்கியம் வாசமாக இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்ச உள்ளவராக இருக்கிறார். வேத வாக்கியம் வீணாய் சொல்கிறது என்று நினைக்கிறார். அவர் என்ன செய்கிறாராம்? வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறாராம். வைராக்கியமாக வாஞ்சையாக இருக்காராம் நம்ம மேலே வாசமாக இருக்கிற ஆவியானவர். அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரு. எவ்வளோ கிருபை அளிக்கிறாரா? எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரெஷர் எனக்கு வெளியிலேருந்து வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ என்ன கொடுப்பார் எனக்கு? அவர் கிருபை அளிப்பார்.
வேதத்தில் ஒரு சின்ன சின்ன எடுத்துக்காட்டு. வேத வசனத்தை ரொம்ப வாசிக்க நேரம் இல்லை, ஆனால் கூட அப்போ கூட ஆதியாகமம் 13வது அதிகாரத்துக்கு வந்துருங்க. கொஞ்சம் 1வது வசனத்து 18 வரை வாசிச்சு பாருங்க. ஆனால் 8, 9 மட்டும் இப்போ எனக்காக வாசிங்க. ஆதியாகமம் 13வது அதிகாரம் 8, 9 வசனம் வாசிங்க. எனக்கும் உனக்கும் என்ன? ஆஹா, வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்னாடி இருக்கிறது இல்லையா, போகலாம், போனால் போகிறேன், போனால் போதும். இந்த இடத்துல நடந்த காரியம் உங்களுக்கு தெரியும். ஆபிரகாமும் என்னது, அப்புறம் லோத்தும் சொந்தக்காரங்க தான். எல்லாரும் எங்கே இருக்க, ஊர் தேசத்துலேருந்து புறப்பட்டு வர்றாங்க. லோத் என்ன செய்கிறான், ஆபிரகாமோட சேர்ந்து வர்றான். லோத்துடைய அண்ணன் பிள்ளை தான் இவன். எனவே எல்லாருக்கும் என்ன செய்யுது, லோத்து பெரிய ஆள் ஆகிட்டான். எனவே லோத்துக்கு என்ன செஞ்சார், ஆடு மாடுலாம் கொடுத்துட்டாரு. ஆபிரகாமுக்கும் லோத்து என்ன, ஆபிரகாமுக்கும் ஆடு மாடுலாம் இருக்குது. இப்போ 2 பேர் ஆடு மாடும் வளர்ந்துருச்சு, நிறைய மண்டை பெருசாகிருச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா, லோத்துடைய வேலைக்காரனும் ஆபிரகாம் வேலைக்காரனும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிரச்சனை யார் காதுக்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா, யார், ஆபிரகாம் காதுக்கு வருது. ஆபிரகாம் கடவுளுக்கு பயந்த மனுஷன், ஆண்டவரை விசுவாசிக்கிறவன், முழுமையாக ஆண்டவரை விசுவாசிக்கிறவன். இங்கே லோத்து எப்படின்னா அரகுர விசுவாசி. இங்கே வந்து ஒரு நாளைக்கு இன்னொரு நாளைக்கு அதை லோத்தை பற்றி பேசுவோம். இவன் அரகுர விசுவாசினா என்னது, உலக மயக்கம் ரொம்ப, உலகம், பணம், பதவி, பட்டம், பொண்ணு, பொருள், இதுக்கு பின்னாடி உள்ளவன். இப்போ ஆபிரகாம் கூப்பிட்டு சொல்கிறார், லோத் இப்போ அந்த பகுதி தான் வாச்சோம். ஆபிரகாம் சொன்னார் லோத்தை பார்த்து, ஏப்பா உனக்கும் எனக்கும் ஒன்றும் இல்லையே, உன் வேலைக்காரன் என் வேலையை சண்டை போட்டுட்ருக்கான். ஐயா, இந்த பூமியெல்லாம் நமக்கு முன்னாடி திறந்துருக்குது. உலக காரியம்னா நான் சண்டை போட்டால் நீ என்ன செய்கிறேன், சண்டை போட்டிருக்கலாம். ஆபிரகாம் அப்படி சண்டை போடலை. அவன் கடவுளுடைய கிருபை உணர்ந்தவனாக இருக்கிறதுனால சொல்கிறாரு லோத்துக்கிட்ட, இந்த பூமியெல்லாம் திறந்து கிடக்குப்பா, நீ விளக்க போனேன்னா நான் விளக்க மேற்க போகிறேன், நீ தெற்க போனேன்னா வடக்க போகிறேன், உனக்கு எங்கே போன நீ போ அப்படின்னு பார்க்குறான். யோபு என்ன செய்கிற, லோத்து அப்படி எட்டி பார்க்குறாரு, அப்படி தூரமாக பார்க்குறாரு. எந்த பக்கம் பச்சை பசேன்னு இருக்குதோ, எங்கே போகிறாரு அவர், பச்சை பசேன்னு இருக்கிற இடத்துக்கு போகிறார். பாவம் நிறைஞ்ச ஊர், அயோக்கியத்தனம் கொஞ்சம் ஊர். அவருக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. என்னதான் ரொம்ப முக்கியம், டப்பு, பணம் சம்பாதிக்கணும், பொருள் சம்பாதிக்கணும், நிறைய பணக்காரனாக இருக்கணும். அவர் சொல்கிறாரு, அப்பா நான் அந்த பக்கம் போகிறேன், சந்தோஷமாக போப்பா. லோபு வாழ்க்கை உங்களுக்கு தெரியும், கதை எந்த லட்சணமாக முடிஞ்சு போச்சுன்னு. கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போனான். ஆபிரகாம் பன்மடங்காக கடவுளை ஆசீர்வதிச்சார். சில வேலைகளில் தற்காலிகமாக பார்க்கும்போது நம்ம தோற்று போன மாதிரி தெரியுமா உங்களுக்கு? உண்மையிலே இந்த சண்டை போடுறவங்க வர்றாங்க, யாராச்சும் வந்து சண்டை போடுறாங்களே, நம்மளை திட்டுவாங்க, நம்ம சத்தம் போடாமல் இருப்போம், என்னடா அவமானப்படுத்திட்டாங்களே இப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆண்டவர் உங்களை கைவிடலை. அந்த நேரத்தில் அந்த மாதிரி அனுமதிச்சார் கர்த்தர் உங்களை தாழ்மைப்படுத்துவதற்கு. அது ஒரு நோக்கத்தோடு கூட இருக்கும்னு நினைக்கிறேன். தேவ பிள்ளைகளுக்கு சொல்கிற காரியம், நீங்கள் ஆண்டவர் பக்கம் இருக்கீங்களா, பிசாசு பக்கம் இருக்கீங்களா, உலக பக்கம் இருக்கீங்களா, எப்படி தெரியும்னா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தீர்மானமும் வெளிப்படுத்தும். உங்கள் பேச்சு, உங்கள் செய்கை, உங்கள் நட, எங்கள் ஓட எல்லாரும் எதை காமிக்கும், ஆண்டவர் எங்கே இருக்கிறார், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிறாரா, ஆண்டவர் இல்லாமல் இருக்கிறாரான்னு தெரிஞ்சிடும். உலகத்தோடு இருக்கிறீங்களா, உலகில் கடவுள் கூட இருக்கீங்களா, உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது, சூழ்நிலை வரும்போது ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்பது எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்பாடும் ஆண்டவரை காமிக்கும். அதே மாதிரி சவுல் ராஜாவோட சவுலை பற்றி கொஞ்சம் படிப்போமா? 1 சாமுவேல் 18வது அதிகாரம் வாசிங்க எனக்காக. 10வது வசனம் 11வது வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 10, 11 வாசிங்க. இறங்கிற்று இருந்தான். இங்கே பாருங்கள், நடந்த காரியம் என்னன்னு கேட்டால், சவுல் என்ன செய்கிறான், இந்த கோலியாத்தை கொண்டு, அப்போ கோலியாத்து என்ன செய்கிறான், வர்றான். அப்போ தாவீது இப்போ என்ன பண்ணிடுறான், கோலியாத்தை அடித்து கொண்டுறான். உடனே இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, தாவீதை புகழ்ந்து பாடுறாங்க. எப்படி பாடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது எத்தனை பேர், 10000ன்னு சொல்லிட்டு. இது கேட்டோடனே யாருக்கு போகாமல் வந்துருச்சு, சவுலுக்கு. அன்னையிலேருந்து யாரை பார்க்குறான், இருடா நான் உன்னை கொள்கிறேன். 3 முறை ஈட்டி வச்சு கொள்கிறான். அவன் உட்காந்துருக்கானா, இங்கேருந்து ஈட்டி வச்சு அடிக்கிறது. நல்ல வேலை 3 முறையும் விலகி போயிடறான். 1 சாமுவேல் 24 அப்புறமா வாசிச்சுங்க, வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள்.
ஒரு கெபியில் உட்காந்துருக்கான் தாவீது ஆட்களும். அந்த கெபிக்குள்ளே யார் போகிறா? சவுல் போகிறான் மலைஜல் கழிக்கிறதுக்கு, அதாவது ரெஸ்ட் இதை எடுக்க. அங்கே தான் உட்காந்துருக்கிறான். அவன் என்ன செய்கிறான்? அந்த தொங்கலை கட் பண்ணிக்கிறான். கொல்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. 2 ஆப்ஷன் இருக்குது. கொண்டுடலாம் ஒரே நிமிஷத்தில். சவுல் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அவன் சொல்கிறான், பின்னாடி நீங்கள் அந்த வேத பகுதி 1 சாமுவேல் 24 வாசித்து பாருங்கள். வெளியில் போனவரும் மரியாதையாக பேசுகிறான். சவுலே, தகப்பனே, என் தகப்பனே, நீங்கள் இப்போ தான் வந்தீங்க, உங்கள் தொங்கலை நான் கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். தாவீது திரும்பி சொல்கிறான் அவனை பார்த்து, நீ என்னை விட நீ நீதிமான்றா? நிச்சயமாக நீ என்ன செய்வ? இஸ்ரவேல் ராஜாவாக இருப்பேன்னு சொல்லி சொல்கிறத நீங்கள் பார்க்க முடியும். பாருங்கள், ஒரு காரியத்தை 2 ஆங்கிளில் நம்ம பார்க்க முடியும். ஒன்று உலகத்தின் பார்வையில் சண்டைக்கு சண்டை, போட்டிக்கு போட்டி, வம்புக்கு வம்பு, வழக்குக்கு வழக்கு போடலாம். இன்னொன்று ஆண்டவரோட சைடில் நின்றுக்கிட்டு ஆண்டவர் செயல்படட்டும், நான் கை வைக்க மாட்டேன் அப்படி நான் சொல்கிறான். அவன் ஆண்டவர் மேலே, ஆண்டவர் அபிஷேகம் பண்ண மேலே நான் கை வைக்க மாட்டேன். அவன் மட்டும் வைக்கல, அவன் கூட இருக்க யாரையும் கை வைக்க விட மாட்டேன்ட்டான். கடவுளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். கடவுள் சமூகத்துக்கு வருகிறோம். கடவுள் வசனத்தை கற்றுருக்கிறோம். கடவுள் என் கூட இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். கடவுள் வசனத்தை நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். கடவுள் வசனம் எனக்குள்ளே இருப்பதுனால, கடவுள் வார்த்தை எனக்குள்ளே தேவ ஆவியான கிரி செய்கிறதுனால நான் சுயத்தில் வரக்கவே கூடாது. பிசாசுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. பிசாசு என்ன செய்வான்? என்னை கடவுளை விட்டு விலகுவதற்கு என்ன வேலை வேலை பண்ணுவான். தேவநாமத்தை தூசிப்பதற்கு எனக்கு எந்த விதத்தில் வாய்ப்பு கிடைக்கும். என் சுயம் அப்படியே கொஞ்ச நேரம் என்ன அப்படி பண்ணுறான், கொஞ்ச நேரம் என்ன வேணாலும் பேசலாம், வாயில் வந்ததெல்லாம் பேசலாம் வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரி தாவீது சவுலை கொண்டிருந்தா எப்படி இருந்திருக்கும்? அவன் இந்த பைபிள்லேயே வந்திருக்க மாட்டான் தம்பி. கடவுள் நாமத்தை தூசிச்சிருப்பான் தம்பி. அவன் கடவுள் பக்கம் நின்றுட்டான். தாவீது மேலே நிறைய குறை இருக்குது. ஆனால் பல வேலைகள் அவன் கடவுளோட மகனாக தன்னை வெளிப்படுத்துறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில சம்பவங்கள் வரும்போது அவன் தேவனை சார்ந்து நிற்கிறத நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். சங்கீதங்கள் அவன் பல புத்தகத்தை எழுதி வச்சதை நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற தீர்மானம் உலகத்தை சார்ந்து அப்ரோச்சா அல்லது கடவுள் செய்கிற காரியங்களா? கடவுளோட மகன் செய்கிறதா, கடவுள் மகன் செய்யலையா எப்படின்னு யோசிக்கணும். நான் பிரச்சனை வரும், எனக்கு பிரச்சனை வரும்போது நான் எப்படி அதை சமாளிக்க போகிறேன் என்பது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் பக்கமா, பிசாசு பக்கமா? ஆண்டவர் பக்கமா, உலகத்தின் பக்கமா? சற்று நம்ம யோசித்து பார்க்கணும். இன்னொரு உதாரணம் கூட இருக்குது. எனவே நான் வேலையில் பார்க்கும்போது கடவுளை அறியாத மக்கள் வந்து பிரச்சனையை கொடுப்பாங்க. எப்படி கொடுத்தாலும் சரி, நான் என்னை தாழ்த்தணும், ஒப்பு கொடுக்கணும். தாழ்மைன்னு ஒரு முக்கியமான ஒரு பாடம் இருக்குது. அதான் அடுத்த பகுதி வருது. தாவீது என்ன செய்கிறான்? தன்னை கூல்டவுன் பண்ணான். இல்லை செய்யாத. இன்னும் சொல்ல போனால் அவனுக்கும் மனசில் வந்திருக்கும் தானே, இருந்தாலும் என்னை விரட்டிக்கிட்டே இருக்கிறான், நம்ம அடிச்சிட்டா என்ன போச்சு? இன்னும் சொல்லப்போனால் 1 சாமுவேல் 24 அவன் 3000 பேர் கூட்டிகிட்டு வந்திருக்கான். 3000 போர்ச்சவர்களை கூட்டிகிட்டு வந்திருக்கான். யார் அடிக்க? ஒரு ஆள் அடிக்கிறதுக்கு. 3000 பேருமா, ஒருத்தர் 2 பேர்லாம் கிடையாது. அது மட்டும் தொடர்ந்து வருஷக்கணக்கில் சுற்றிக்கிட்டு இருக்கான். அவனை பின்னாடியே பார்த்துக்கிட்டு இருக்கான் கொல்றதுக்கு. எப்போ அவனால் சாவு வரும்னே அவனுக்கே தெரியாது. யாருக்கு? தாவீதுக்கு. அந்த மாதிரி. ஆனால் அவன் கடைசி மட்டும் ஆண்டவர் பக்கம் நிற்கிறான். பிரச்சனைகள் வரும், மனபாரங்கள் வரும். நல்லவங்க கெட்டவங்க நம்ம கூட இருக்கிறாங்க. நல்லவங்க சில வேலைகள் பிரச்சனை பண்ணுவாங்க, ஒரு சிலர் நமக்கு பிசனதுக்கு ஒன்று பண்ணுவாங்க. ஆனால் நான் ஆண்டவோட மகனாக இருக்கிறேன். என்னோடய வாழ்க்கையில் முரண்பாடு வரலாம், மோதல்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். நான் யார் பக்கம் இருக்கேன் என்பதை எனக்கு புரிஞ்சுக்கணும். நான் மாம்சீயத்தில் இருந்தேன்னா நான் உலகத்தின் பக்கம் தேர்வேன். நான் ஆண்டவருக்குள்ளே இருந்தேன்னா ஆண்டவர் பக்கம் எடுத்து நான் என்ன செய்வேன்? தீர்மானிப்பேன். அவருடைய கிருபை எனக்கு கொடுக்குறார். சில வேலைகளில் நான் மற்ற முன்னாடி தாழ்ந்த மாதிரி தெரியும், பரவாயில்லை. ஏசாமியை தாழ்த்துறது மேலே என்னை தாழ்த்த போகிறானா? ஏசாமியா சிலுவையில் அடிச்ச மாதிரி என்ன பண்ண போகிறாங்களா? ஏசாமி துப்புன மாதிரி என்னை துப்ப போகிறாங்களா? ஏசாமியால் சிலுவை என்ன செஞ்சாங்க? அவமதித்த மாதிரி எனக்கு அவமானம் வரப்போதா? எனக்கு சின்ன சம்பவங்கள் இருந்துச்சு. எனக்கு சமீபத்தில் ஒரு சில காரியம் நடந்துச்சு, எனக்கு ரொம்ப அவமானப்படுத்துற மாதிரி ஒரு சில சம்பவம் நடந்துச்சு. உடனே நான் யோசிச்சேன் தெரியுங்களா, ஏசாமிக்கு நடந்தால் தான் எனக்கு நடந்துச்சு. ஒன்றும் இல்லையே, பரவாயில்லையே, ஏசாமி எவ்வளோ அவமானப்படுத்தினாங்களே. கடவுளோட பிள்ளைகளுக்கு கடவுள் சில வேலைகளை கற்றுக் கொடுப்பார். வேதத்தில் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமை, பேஷன்ஸ். ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது தாழ்மை. யார் என்ன வேணாலும் பேசட்டும், யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், யார் எதனாலும் செய்யட்டும், என் கூட இருக்கிறவர் என்ன செய்கிறாரு? என்னோட இருக்க பெரியவர் யார் இருக்கா? சரி, அடுத்த வசனத்தை நம்ம வாசிச்சிருவோம், டைம் போகிறதுனால. வாசிங்க தம்பி, 7-10 வசனம் வாசிங்க. யாக்கோப், ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனிடத்தில் சேருங்கள்,
உங்களிடத்தில் சேர்வார். பாவிகளே சுத்திகரியுங்கள், இரு மனமுள்ளவர்களே பரிசுத்தமாக்குங்கள், துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், துக்கிப்பாகவும் மாறக்கடவது. அப்பொழுது அன்பான பிள்ளைகளுக்கு நிறைய அதாவது ஒவ்வொன்றுமே டீப்பான வார்த்தைகள் தான், ஆழமான ஒரு சில காரியங்கள். பட் மேலோட்டமாக நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரா நியரர் டு காட், ஆண்டவரை நெருங்கி வானா ஆண்டவருக்கு ஒன்றை ஒப்புக்கொடு, சமர்ப்பி. இந்த பிரச்சனை எனக்கு வந்துருச்சு. என்ன பிரச்சனை? யாரோ எனக்கு விரோதமாக இருக்கிறான், ஆண்டவர் பக்கமாக நான் நிற்கிறேன், ஆண்டவர் சைடில் இருக்கிறேன், என்ன பண்ணுறது? ஆண்டவர் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, சரண்டர் ஆயிரு, யார்கிட்ட போயிரு, எனக்கு ஒன்றும் பண்ண முடியுமா? சில வேளை நமக்கு விரோதியாக இருக்கிறவன் நம்மளோட பெரிய ஆளாக இருப்பான். சில நேரங்களில் அந்த காரியங்களை ஒன்றுமே என்னால் பண்ண முடியாது, என்னோடய ரீச்சில் இருக்காது. நம்ம என்ன தான் சொன்னாலும் நம்ம பேச்சை எடுக்காது. பார்த்துருக்கீங்களா? கேட்பாங்களா நம்ம பேச்செல்லாம்? என்ன பண்ணுறது? கேட்குற ஒரு இடம் இருக்குது. யார் ஒருத்தர் மட்டும் கேட்பார், போங்க முட்டி போடுங்க, சப்மிட் பண்ணுங்க ஆண்டவர் சமூகத்தை, சரண்டர் லார்ட் ஜீசஸ், ஐ கேனாட் டூ எனிதிங். அதான் வசனம் சொல்லுது 8வது வசனத்தில், 6வது 7வது வசனம். அவருடைய ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்போது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே உங்களை சுத்திகரியுங்கள், இருது மனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்கள் பரிசுத்தமாக. ஏன்னு கேட்டால் டபுள் மைண்டடாக இருப்போம் நம்ம. இங்கிட்டு போகட்டுமா அங்கிட்டு போகட்டுமான்னு டக்கா வாரில் நிற்கும். ஏன்னா நம்ம இந்த பாவம் உலகமும் இருக்கும், இந்த பிசாசும் நம்ம இந்த பக்கம் விட மாட்டாது. ஆண்டோட பிள்ளையாக இருக்கிறேன்னு எனக்கு தெரியும். சில வேலைகளில் எவ்வளோ நல்ல ஆவிக்குரிய பிள்ளையாக இருந்தால் கூட இந்த போராட்டத்திலேருந்து நம்ம என்ன செய்ய முடியாது, ஈஸியாக வரும். நிறைய அட்வைஸ்லாம் வரும் தெரியுமா, சுற்றி வருவாங்க தெரியுமா, அப்படி செய்யுங்க, இப்படி பண்ணுங்க, என்ன பிரதர். பிசாச சத்தம் அப்படி தான் வரும். இந்த நேரம் பார்த்து என்ன செய்யும், அவங்க சொல்கிறதுலாம் சரியான மாதிரியே தெரியும். எனக்கு ஒரு சில சகோதரர்கள் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அவங்க யார் ஃப்ரெண்டாக இருக்கிறாங்கன்னா, கடவுளை நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா இல்லாதவங்களாம் அவங்க ஃப்ரெண்டு. அப்போவே புரிஞ்சுக்கணும் அது யாருன்னு தெரிஞ்சுக்க. அவங்கள்ட்ட கிரியை செய்கிறது என்னது? கடவுளுக்கு பிரியமில்லாதவனை போய் அட்வைஸ் கேட்போம் நம்ம. ஆனால் இவங்களாம் ஒன்றாயிருவாங்க தெரியுமா உங்களுக்கு? பிசாசு ஃப்ரெண்டெல்லாம் ஒன்றாயிருவாங்க, ஜாக்கிரதை. சரி, இப்போ வந்துடுவோம் கதைக்கு. என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பல வேலைகளில் நமக்கு விரோதமாக வர்றவங்க இருப்பாங்க. அதாவது ஆரோன் வந்து பெரிய மீன் ஊழியம் பார்க்குறாரு. அதாவது மோசையோட மனைவி பேர் குஷைட்டன்னு சொல்லுவாங்க. அவள் புறஜாதி மக்களாக இருக்கிறா. அவள் வந்து என்னென்னா யூத பெண்மணி கிடையாது. அப்படி இருக்கும்போது மீரியமும் ஆரோன் யாருன்னு கேட்டால் இவனோட சகோதரிங்க தான், மூத்த அண்ணனும் சகோதரியும். அவங்க 2 பேரும் அவனுக்கு விரோதமாக குறை பேசுகிறாங்க. யார்? சொந்த அக்கா, சொந்த அண்ணன். அதே போல் நீங்கள் நல்லா கவனமாக கவனிச்சிங்கன்னா, ஆனால் மோசே என்ன பண்ணுறாரு? அவங்களுக்கு விரோதமாக ஒன்றும் பண்ண மாட்டார், ஆண்டவரை தண்டிக்கிறார். தாவீதுக்கு அதே மாதிரி தான் நம்ம பார்த்தோம். தாவீதுக்கு ஆபத்து வந்துட்டுருக்கு. யார் சவுல் மூலமாக. தாவீதுக்கு முன்னாடி ஆண்டவர் வந்து சவுலை யாருக்கு முன்னாடி கொடுக்குறாருன்னு கேட்டிங்கன்னா, தாவீதுக்கு முன்னாடி கொடுக்குறாரு கொல்றதுக்கு. ஆனால் அவன் என்ன செய்யலை, கை வைக்கவே கிடையாது, ஆண்டவரை சார்கிறவனாய் காணப்படுகிறான். ஸோ த திங் இஸ் தட், நான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும், மனபாரம் வரும், போராட்டம் வரும், என்ன செய்யணும் எனக்கு தெரியல, என்ன பண்ணணும், என்னோடய டெக்னிக் என்னவாக இருக்கணும், ஆண்டவர்கிட்ட கிட்டத்தில் வந்துடணும். அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி லைஃப்பில், அது தனிப்பட்ட காரியமாக இருக்கட்டும், என்ன காரியம் என்னால் முடியல, யார்கிட்ட தான் முடியும்? அவருக்கு முடியும் தானே. அவருக்கு செய்ய முடியுமா இல்லையா? உடனே எங்கே போயிடணும்? நான் கடவுள்கிட்ட வாங்க, கடவுள் ஊழியக்காரன்ட்டு ஐயா எனக்காக ஜெபிங்க ஐயா, 2 பேர் கூடி ஜெபிங்க, உபவாசிச்சு ஜெபிங்க, கடவுள் சமூகத்துக்கு வாங்க, முட்டி போடுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு தெரியல சுவாமி என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி வர பிரச்சனை இல்லை, என் வாழ்க்கையில் வர பெரிய பிரச்சனைக்கெல்லாம் ஒரே ஒரு மருந்து தான் வச்சுருக்கிறேன். நான் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா யார்ட்டையும் போக மாட்டேன், சொல்ல மாட்டேன். நான் பாட்டு கண்ணை மூடிட்டு போய் உட்காந்து எங்கேயோ மூணு முடுக்கில் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிருவேன். ஆண்டவர் எனக்கு தெரியல சுவாமி, எனக்கு கைக்கு பண்ணுங்கள். இன்னும் சொல்லப்போனால் என் வாழ்க்கையில் எவ்வளோக்கு எவ்வளோ பெரிய சவால்கள் வரும்போது நான் ஒரே ஒரு பாடம் கற்றுக்கிட்டது என்னென்னா, ஆண்டவர்கிட்ட இன்னும் நெருக்கமாக போக எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. என் பிரச்சனைக்கு ஒரே இடத்துல வழி இருக்குது, ஆண்டவர்கிட்ட இருக்குது. ஆண்டவர்கிட்ட போகிறேன் நான், ஏன் எல்லாத்தையும் போகணும் நான்? அப்புறம் நான் சில காரியம் நான் சொல்லி அவங்க எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. ஆண்டவர்கிட்ட சொன்னால் யார்ட்டையும் சொல்ல மாட்டார், எனக்கு மட்டும், அவருக்கும் எனக்கு தான் தெரியும்.
ஆக இந்த அருமையான சாயங்கால பொழுதில் நான் பேசுகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் வருகிற பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்களை குறித்து கவலைப்படாமல் இந்த காரியங்களை யார்கிட்ட போய் சொல்லாமல் ஆண்டவரை நெருங்கி வரணும். அதான் 8வது வசனம் சொல்லுது, ஆகையால் என்ன செய்யுங்க, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். அது மாற்றம் கிடையாது. 9வது வசனம் சொல்லுது, நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாக மாற கடவுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களே என்ன செய்கிறீங்க, இந்த இடத்துல என்ன செய்யுது, தாழ்த்தும் பொழுது என்ன நடக்குது, உங்களை நீங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறீங்க. அதாவது இந்த வேத வசனம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மற்ற 5 கூட இதே ரிஃப்ளெக்ஷன் இருக்குது. என்ன, துயரப்படுகிறவர்கள் எப்படி, துயரப்படுறவன் பாக்கியவானா? துயரப்படுறதுன்னா என்ன பார்த்தோம்? துயரப்படுகிறவன் பாக்கியவான்னு சொன்னால் ரைட்டாக தப்பா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சந்தோஷப்பட்ட பாக்கியவான்னு சொல்வீங்களே. இந்த துயரம் ஆவிக்குரிய துக்கம். என்ன துக்கம்? பணம் இல்லை, பதவி இல்லைன்னு இல்லை, ஆண்டவர்கிட்ட விட்டு தூரமாக போயிட்டேன்னு துக்கப்படுறது. ஆண்டவர் இல்லாமல் நான் இருக்கிறேன் பாருங்க. ஆண்டவரே உங்களை விட்டு நான் தூரம் போயிட்டு இப்போ நான் கிட்டத்தில் வந்திருக்கிறேன். ஆண்டவரே தேங்க்யூ, ஆண்டவரே என்னை கூட்டி வந்ததுக்கு. ஆண்டவரை நெருங்கி வாங்க, நெருங்கி வாங்க. ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கிறது தான் துக்கம். ஆண்டவர் நெருங்கி வந்து உங்களை உடைச்சி கடவுள் கையில் ஒப்பு கொடுங்க. உங்கள் இருதயம் என்ன செய்யணும்? உண்மையான நொறுக்கம் எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரை நெருங்கி வரும்போது ஆண்டோட வசனம் சொல்லுது, அவர் நறுங்குண்டாவியும் நொறுங்குண்டாவியும் புறக்கணியார். எப்படிப்பட்ட இருதயத்தை அவர் விரும்புகிறார்? உடைக்கப்பட்ட ஆவி, உடைக்கப்பட்ட சரீரம், உடைக்கப்பட்டது. அந்த உடைக்கப்பட்டதுக்கு அறிகுறி தான் என்னது? அழுகிறது, கண்ணீர் விடுறது, மனத்தை தாழ்மைப்படுத்துறது. அதுதான் வசனம் சொல்லுது 10ல், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் என்ன செய்வாராம்? பார்த்தீங்களா சீக்ரெட் எங்கே இருக்குன்னு? சீக்ரெட் எங்கே இருக்குது? பிரச்சனை வரும், 2 அப்ரோச் இருக்குது. ஒன்று உலக அப்ரோச்சு, கால்லி அப்ரோச் இருக்குது. கடவுள் பக்கம் சேர்றேன். கடவுள் பக்கம் சேர்ந்த பிறகு எங்கே போகிறேன்? ட்ரா நியர் டு காட். கடவுள் பக்கத்தில் போகிறேன். கடவுளுக்கு என்ன நான் சமர்ப்பிக்கிறேன், ஒப்பு கொடுக்குறேன். என்ன செய்யுது? தாவீதை போல அல்லது மோசையை போல ஆண்டவர் சமூகத்தில் சண்டை போடலை, அவங்க விட்டு கொடுத்து போனாங்க. அதே போல் நானும் நீங்களும் என்ன செய்ய, இறங்கி ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுத்துரு. ஐயா அவங்க பார்த்துக்கிட்டோம், நான் ஆண்டவர் பக்கம் போய் சேர்றேன். உடைக்கப்பட்ட இருந்து எப்போ கடவுள் நெருங்கி வர்றீங்களோ அப்போ என்ன செய்யுதுன்னு கேட்டிங்களா? உங்களை நெருக்கி உருக்கி கடவுள் கையில் ஒப்பு கொடுக்குறீங்க. அப்படிப்பட்ட இருதயத்தை கடவுள் கைவிட மாட்டார். அது மாத்திரம் கிடையாது, அவர் ஏற்ற வேலையில் அப்படியே தூக்கிட்டு போவார். யாருக்கு முன்னாடி உங்களை அவமானப்படுத்தினாங்களோ, யார் உங்களை துக்கித்தாங்களோ, யார் உங்களுக்கு விரோதமாக எல்லா கிரியையும் பண்ணாங்களோ, அவங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களை உயர்த்திடுவார். வசனம் சொல்லுது, சங்கீதம் 23:4 சொல்லுது, அவர் உன் பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என்ன வழிய போகுது? யாருக்கு முன்னாடி நீங்கள் அவமானப்பட்டீங்களோ, துக்கிச்ச மாதிரி நினைக்கிறீங்களோ, கவலையப்படாதீங்க. நீங்கள் ஆண்டவர் கூட இருந்து பாருங்கள், உங்களை கடவுள் உயர்த்துறார். இந்த திருச்சபையிலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் ஒன்று சொல்கிறேன். ஒன்று தான் எனக்கு தெரியும். கடவுள் பிள்ளைகளை கடவுள் கைவிட்டு தான் எங்கேயும் நான் பார்த்ததில்லை. வேதத்தையும் பார்க்கல, என் சரீர ஜீவியத்திலையும் நான் பார்க்க முடியல. இங்கே யார் உண்மையாக கடவுள் சமூகத்தில் இருந்தாங்களோ, நான் 19-15 பார்த்துட்ருக்கேன். கடவுள் அவர் படிப்படியாக உயர்த்தி வந்ததை நான் கண்ணால் பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி நான் ஒவ்வொருத்தர் குறித்து நான் யோசிக்கும் போது சில வேலை ரொம்ப சந்தோஷப்படும். இந்த பிள்ளை நல்லா இருக்கான், இந்த பையன் அப்படி இல்லையேன்னு வருத்தப்படுவேனே தவிர, ஆனால் ஒன்று மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன், கடவுளை சார்ந்து நின்ற பிள்ளைங்களை யாரும் கைவிடலை. கடவுள் கைவிடவே கிடையாது. ஆனால் ஒன்று லாட்ரி டிக்கெட் விழுகலை. என்ன டிக்கெட் விழுகலை? லாட்ரி டிக்கெட், லாட்ரி, டோட்டோ, 4D எதுவும் விழுகலை. ஆனால் கடவுள் அப்படியே படிப்படியாக தூக்கிட்டே போயிட்டார். இங்கே நான் பார்க்குறேன் 10 வருஷத்துக்கு பின்னாடி, இங்கே நான் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் அப்புறம் பார்க்குறேன், ஒருத்தன் வந்தான், ஆடினான், குதிச்சான், பாடினா, அங்கேயே தான் இருக்கிறான். இவன் படிப்படியாக போனதே தெரியல, மேலே போய் சேர்ந்து நிற்கிறான். ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறார், குடும்பத்தை வச்சிருக்கிறார், பிள்ளைகளை வச்சிருக்கிறார், ஆஸ்வதமாக இருக்கிறான். கடவுளுக்குள்ளே நல்லபடியாக காணப்படுறான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் ஆஸ்வதிச்சார், தேங்க்யூ. ஒரே ஒரு காரியம் சொல்லிட்டு போகிறேன். எனவே ஆனால் ஒன்று தான் அதில் சொல்கிறாரு. வாசிக்கலாம், 11-12 வாசிங்க எனக்காக. சகோதரரே, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். பேசி சொத்து குற்றப்படுத்துகிறவன் விரோதமாக பேசுகிறான், குற்றப்படுத்துகிறான். இராமல் இருப்பாய். ஒருவரே வல்லவர்.
ஆக மொத்தத்தில் இங்கே ஒரே வார்த்தை தான் சொல்கிறாரு. அதே சமயத்தில் நமக்கு ஒரு கடமை இருக்குது. நான் இந்த உலகத்தில் பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவர் பக்கம் நான் சாயிறேன், ஆண்டவர் சித்தத்தை செய்ய விரும்புகிறேன், ஆண்டவரை சார்ந்து இருக்கிறேன். எனவே இன்னொன்று மற்றவங்களை குறித்து தவறாக பேசுவதற்கு எனக்கு உரிமை கிடையாது. ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்லாண்டர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். டோன்ட் எவர் டாக் இல் அபவுட் அதர்ஸ். 2 பேர் நம்ம மீட் பண்ணும்போது முடிஞ்சால் நல்லது பேசுவோம். இப்போல்லாம் நான் கிளியராக புரிஞ்சுக்கிட்டேன். நான் யாராச்சும் எதுவும் பேசுனா சரி விட்டுருவோம், அந்த மேட்டரை நம்ம வாங்க நம்ம பேசுவோம், நம்ம காரியத்தைன்னு சொல்ல வச்சுருவேன். உங்களை பற்றி பேசுங்க, என்னை பற்றி பேசுங்க. நம்ம 2 பேர் சேர்ந்து 3வது மனுஷனை தப்பாக பேசுகிறது நல்லதா? விசேஷமாக கடவுளோட காரியத்தில் கடவுளோட பிள்ளைகளை பற்றியோ கடவுள் ஊழியக்காரங்களை பற்றி தப்பாக பேசாதீங்க. அது உங்களுக்கு நல்லது இல்லை. நீங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக செஞ்சிட்ருக்கீங்க. அதான் அவர் சொல்கிறார், நீ என்ன செய்கிற? குற்றப்படுத்தினா நீ நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி நீ எப்படி இருக்கிற? நியாயாதிபதி ஆகிட்ட. யார் நியாயாதிபதி? நான் சொல்கிறது நீ நல்லவன் கெட்டவன் யாருக்கு தான் தெரியும் மொத்தம். எப்போவுமே நம்ம எல்லாம் பயஸ்டுன்னு சொல்லுவாங்க. பயஸ்ட்னா என்ன தெரியுமா? நான் என்ன சொன்னாலும் என் சைட்லேருந்து தான் நான் சொல்லுவேன். அவங்க சைட்லேருந்து சொல்லுவேனா? நீங்கள் கேட்குறது சரியாக இருக்குமா? 2 பக்கம் கேட்குறது. 2 பேரையும் உட்கார வச்சு பேசுனா 2 சரி எதுன்னு தெரியும். நீங்கள் ஒரு சைடு கேட்டால் என்ன தெரியும்? நான் எது வேணாலும் சொல்லலாமே எதை பற்றியும். புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால் இப்படி சொல்லுவாங்க, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். ஆக இங்கே மொத்தத்தில் ஒன்றும் இல்லை, எந்த விசாரணையும் வேண்டாம், நம்ம யாரை பற்றியும் தப்பாக பேச வேணாம். கடவுளோட பிள்ளைகளாக இருக்கிறனா யாரை குற்றப்படுத்தி பேசுவதனால யாருக்காச்சும் லாபம் கிடைக்குமா? ஆண்டவர் நாமத்தை தூசி. இன்னும் கூட நான் சில வேலைகளை சொல்லுவேன், ஒருத்தர் தப்பாக பேசுகிறது ஒன்றும் லாபம் இல்லை. எனக்கு என்ன விருப்பம் தெரியுமா? உங்களுக்கு பிடிக்கல நேரம் வந்து உங்கள்கிட்ட சொல்லுவேன், பிரதர் இது தப்பு, சிஸ்டர் இது தப்பு, நான் சொல்லுவேன் நேரம். எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. எனக்கு விருப்பப்பட்டா சிலர் கேட்பாங்க, சிலர் கேட்க மாட்டாங்க, அது அவங்களுக்கு அவங்க பாடு. ஆனால் பின்னாடி நான் பேசக்கூடாது. அது ஆண்டவருக்கு பிரியம் கிடையாது. சரி வாங்க நம்ம என்ன செய்வோம், இதில் என்ன பாடம் கற்றுக்கிட்டோன்னு பாருங்கள். ஆக சில பாடங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் த கான்ஃப்ளிக்ட். 2 காரியம் செய்யணும். முதல்ல எப்பயுமே பிரச்சனை வருவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சுயநலம். செல்ஃபிஷ் டிசையர் லீட்ஸ் டு கான்ஃப்ளிக்ட். நான் சுயநலவாதியாக இருக்கிறதுனால தான் என்னுடைய பிரச்சனைகளுக்கும் மோதல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணமாக இருக்குது. எனவே நான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நான் ஜெபிக்கணும், என்னுடைய சித்தத்தை என்னுடைய நோக்கத்தை சரிப்படுத்தணும் ஆண்டவருக்குள்ளே. ஆண்டவரே என்னோடய சுயநலமாக இருப்பேன்னா எனவே என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு கிருபை தாங்க, நீங்கள் ஜெபிச்சு கேட்கணும். 2வது முக்கியமாக இருக்கிறோம், எந்த விதத்தில் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்துக்கு சிநேகமாக இருப்பீங்கன்னா இந்த உலகத்தோடு கூட தீர்மானம் எடுப்பீங்க. ஆக நீங்கள் கடவுளோட கிருபையில் இருப்பீங்கன்னா உங்களை நீங்கள் தாழ்த்துவீங்க. இந்த பிரச்சனைகள் வரும்போது நான் எந்த சைடு சேரணும்? உலகத்து சைடா ஆண்டோர் பக்கமாக? அப்போ ஆண்டோட பிள்ளையாக இருக்கிறனா ஆண்டோட கிருபை எனக்கு இருக்குது தானே, ஆண்டோட அனுகிரகம் எனக்கு இருக்குது தானே. அப்புறம் நான் ஏன் செய்யணும்? போட்டிக்கு போட்டி, வம்புக்கு வம்பு செய்ய மாட்டேன். ஆனால் கடவுள் அறியாதவன் எப்படி செய்வான்? உலகத்துக்கு சிநேகமாக இருக்கிறவன் உலகத்துக்கு ஒத்த விலை பார்த்து என்ன செய்வான்? அவனால் முடிஞ்சதெல்லாம் செய்ய ஆரம்பிப்பான். எப்போ என்ன செய்யணும்? தேவனுடைய பக்கத்தில் சப்மிஷன் டு காட். நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் பக்கத்தில் வரும்போது நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன், நான் மனம் திரும்பி என்னை சுத்திகரிக்கிறேன், ஆண்டவருக்கு முன்னாடி என்னை தாழ்த்துறேன். என்னை என்ன செய்ய போகிறேன்? ஆண்டவரே என்னை நான் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன் சுவாமி, தாழ்த்துங்க. அது மாத்திரம் கிடையாது, கார்டிங் ஆஃப் ஸ்பீச். எப்போவுமே என்ன செய்கிறோம்? மற்றவங்களை பற்றி தவறாக பேச வேணாம். எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவர் அதிகாரியாக இருக்கிறார், அவர் பார்த்துக்கிறார், அவனை பார்த்துக்கிறார். அவங்க எனக்கு விரோதமாக பேசினா பேசிட்டு போகிறாங்க, நான் யாரை குறிச்சும் தப்பாக பேச மாட்டேன்னு சொல்லி இந்த வாய்க்கு என்ன செஞ்சிடணும்? கடிவாளம் போட்டுறணும். சில நம்மளை பற்றி பேசிட்டு போகிறாங்க, பேசிட்டோம், நான் பேச மாட்டேன். தமிழில் இப்படி சொல்லுவாங்க, ஊர் வாயை மூட முடியாது ஒலை வாயை மூட முடியும்னு சொன்ன மாதிரி, உலகத்தில் உள்ள வாயை மூட முடியாது, என் வாயை தான் நான் மூடிக்க முடியும். யாராச்சும் ஒருத்தர் வாயை மூட்ட முடியுமா என்னால்? யார் வாயை மூடிக்கலாம்? நம்ம இழுத்து பார்த்திக்குவோம். ஆண்டவரே எனக்கு பேசாது, தப்பாக பேச முடியாது சுவாமி, வேணாம் ஆண்டவரே. ஒரே வாயில் ஆசீர்வாதம், இன்னொரு வாயில் சாபம் ஒரே வாயில் வரலாமா? அதான் 3வது அதிகாரத்தில் சொல்லியிருக்காரு. ஒரே வாயில் தித்திப்பான வார்த்தையும் கசப்பான வார்த்தையும் பேசலாமா? கடவுள் பிள்ளைங்க வெவ்வேறு விதமாக இருக்காங்க. ஜெபிங்க அவங்களுக்காக. அவங்கள பற்றி தப்பாக பேசி எனக்கு என்ன கிடைக்கும்? சரி நம்ம என்ன செய்யணும்னு நம்ம பார்க்கலாம். ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் சொல்கிறாங்க. நான் இந்த கசனத்தை கேட்ட பிறகு என்ன நானே ஆராய்ஞ்சு பார்க்க போகிறேன். செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். ஆண்டவரே இந்த வருட காலங்களில் நான் வாழ்ந்துருக்கிறேன், இதெல்லாம் சின்ன சின்ன தப்பு நம்ம எல்லோரும் பண்ணியிருக்கோம், இது எல்லாரும் மேலேயும் இருக்குது. நம்ம எல்லாம் குறைகள் இருக்குது, எனக்கு மேலேயும் இருக்குது. எனக்கும் விவரம் தெரியாமல் சில தவறுலாம் பண்ணியிருக்கேன், நான் பண்ணியிருப்பேன். நான் இன்றைக்கி போய் மனசில் உட்காந்து ஆண்டவரே நான் என்னென்ன தப்பு பண்ணேனேன்னு என்னென்ன ஆராய்ஞ்சு பார்க்கணும். 2வது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, தப்பு பண்ணிட்டேன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லணும், சாரி லார்ட் நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோங்க. ஆண்டவர் சமூகத்தில் என்னை தாழ்த்தணும். அது மாத்திரம் கிடையாது, நான் ஜெபிக்கணும், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு கிருபை தாங்க, நான் மகனாக இருக்கணும், சித்தத்தை செய்யணும்னு ஜெபிக்க பாருங்கள்.
என்ன செய்யுங்க, இனிமேல் உங்கள் வார்த்தையை கவனமாக பேசுங்க. என்ன நான் பேச போகிறேன், எப்படி பேச போகிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. என்ன செய்யுங்க, எல்லார்ட்டையும் சமாதானமாக இருக்க முயற்சி செய்யுங்க. எல்லார்ட்டையும் முடிஞ்ச மட்டும். பவுல் ரோமன் 12 அப்படி தான் பேசுகிறார். முடிந்த மட்டும் எல்லாருக்கூடையும் சமாதானமாக இருக்குங்க. சில வேலைகளை ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா என்ன சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்கன்னு கேட்டுக்க முயற்சி பண்ணி பாருங்கள். நல்லா சொல்கிறாங்களா இல்லையா, கடவுள் ஒருத்தர் இருக்கார் பார்த்துக்காரு. ஆக நான் யார் கூடயும் சண்டை போடவோ சச்சரவு போடவோ நான் வரல சபைக்கு. இது மாத்திரம் நான் சபையில் மாத்திரம் சொல்லலை. உங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், உங்கள் வீட்டில் இருக்கலாம், உங்கள் உறவினர்கள் மத்தியில் இருக்கலாம், உங்கள் யார்கிட்ட இருக்கலாம். இன்றைக்கி நான் பேசுகிறது எங்கே வேணாலும் பயன்படுத்தப்பட முடியும். இன்றைக்கி நிறைய வேலைகள் என்ன நினைக்கிறோன்னா, சபைக்கு வந்து அல்லேலூயா அல்லேலூயான்னு பாட்டு பாடிட்டு போயிடணும், தவிர கடைசியில் எப்படி வாழணும்னு தெரியல, எப்படி பேசணும்னு எனக்கு தெரியல. வேதவசனம் சிறப்பாக சொல்லிக் கொடுக்குது நான் எப்படி வாழணும்னு சொல்லிட்டு. எனவே இதை மனதில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி சொன்ன காரியத்தை சொன்னது ஏதாவது புரிஞ்சிச்சா? இன்றைக்கி நம்ம மனசில் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, இதை நான் கேட்டிருக்கேன், இனிமேல் ட்ரை பண்ணுறேன், நான் எனக்கு கிருபை தாங்க. சில வேலைகளை இது என்னால் செய்ய முடியாது. தேவ ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறவர், அவர் எனக்கு கிருபை தருவார். ஆவியானவர் என்னோடு கூட பேசுகிறார். நான் பேசும்போது நான் பேசலை, என்னோடய வார்த்தை உங்களுக்கு வரும்போது தேவ ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் பேசுகிறார், அவர் உங்களுக்கு உணர்த்துறார். அப்படின்னு போது என்ன செய்ய, அவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு இந்த வார்த்தை கேட்க எனக்கு கிருபை தந்தீங்க, ரொம்ப நன்றி. இந்த வார்த்தை நிறையா பேருக்கு கிடைக்காது, ஆனால் எனக்கு இதை செய்ய கிருபை தாங்க. சரி, எனவே கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பார், இந்த வார்த்தையை தேவனுக்கு ஆஸ்வதிப்பார். தொடர்ந்து வாங்க, கற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் கற்றுக்கொண்டதை பிறருக்கு கற்றுக் கொடுக்க பாருங்கள். கண்டதை விட்டுருங்க. பைபிள் எடுத்து போய் கற்றுக் கொடுக்குறது எல்லாருக்கும் கடவுள் கொடுத்த பெரிய பாக்கியம். எனவே தேவன் உங்களை ஒவ்வொருவரோடு இருப்பார், ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிப்போம், பாட்டு பாடிட்டு காணிப்போம்.